We are having obviously a technical champion from second year mechanical engineering. So இப்ப உங்களுக்கு நாலு ரியாக்ஷன் கத்த போறேன். இந்த மூணு ரியாக்ஷன் தான் வரும். Epectoid அப்படினா ஒரு சாலிட் வந்து ரெண்டு சாலிடா மாறும். சரியா? Eutectic அப்படினா ஒரு லிக்விட் வந்து ரெண்டு சாலிடா மாறும். சரியா? பெரிடெக்டாய்ட் ஒரு சாலிட் பிளஸ் லிக்விட் வந்து ஒரு ரெண்டு சாலிட் வந்து ஒரு சாலிடா மாறும். பெரிடெக்டிக் அப்படினா ஒரு சாலிட் பிளஸ் லிக்விட் வந்து ஒரு சாலிடா மாறும். சரியா? சோ இத எப்படி ஞாபகம் அப்படினா EU இந்த EUன்ற வார்த்தை வந்தா என்ன அர்த்தம்? 1 2 மாறும். சரியா? 1 2 மாறும் EU. பெரின்ற வார்த்தை வந்தா 2 1 மாறும். சோ ஃபர்ஸ்ட் நம்ம தமிழ் கொஞ்சம் ஞாபகம். சரியா? EU வந்தா 1 2 மாறும். பெரிய வந்தா 2 1 மாறும். சோ டாய் அப்படினா எல்லாமே சாலிட் தான். இன்டீரியர் டாய் அப்படினா எல்லாமே சாலிட் தான். சரியா? டாய்னா எல்லாமே சாலிட் தான். திக் அப்படினா இன்புட்ல ஒன்னு லிக்விடா இருக்கு. சரியா? இப்ப EU ல ஸ்டார்ட் பண்ணனா 1 2 ஆகும். பெரிய ஸ்டார்ட் ஆச்சுனா 2 1 ஆகும். டாய்னா எல்லாமே சாலிட். திக்னா இன்புட்ல ஒரு லிக்விட். அவ்வளவுதான். இது மட்டும் ஞாபகம் வச்சா போதும். ஈஸியா இருக்கும். Epectoid பாயிண்ட் எதுனா இங்க 0.8%. அங்க வந்து காமா அயனா இருந்தது. ஆல்பா பிளஸ் Fe3Cm. அதாவது மேல பார்க்கணும் கீழ பார்க்கணும். என்ன மேல என்ன இருக்கு? காமா அயன். கீழ என்ன இருக்கு? Fe3C. அது வந்து Epectoid. அடுத்து பாத்தீங்கன்னா Eutectic வந்து இங்க இருக்கு. மேல என்ன இருக்கு? லிக்விட் எங்க இருக்கு? பெரிடெக்டிக்னா அப்படினா எல்ல இருக்கு இங்க இருக்கு. மேல டெல்டா பிளஸ் லிக்விட், கீழ காமா. சரியா? இதுதான் சமாச்சாரம். சோ இந்த மூணு ரியாக்ஷன் பார்த்தனா இது வந்து எஃபெக்டாய் நடக்குது 0.8% கார்பன், எஃபெக்டிவ் நடக்குது 4.3. இது வந்து பாத்தீங்கன்னா பெரிடெக்டிக் வந்து இது போட்டுறாங்க கார்பன் வந்து கார்பன் பர்சன்டேஜ் 0.1 வச்சிருப்பாங்க. ஓகே. டெல்டா வந்து 0.1, லிக்விட் வந்து 0.2, காமா வந்து 0.2. டெம்பரேச்சர் இருக்கு 725 1150 1490. இன்னைக்கு நாலு விதமான ரியாக்ஷன்ல மூணு ரியாக்ஷன் அயன் கார்பன் கொடுத்தா. ஆப்வியஸ்லி தேங்க்யூ.